விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள 5 மாநிலங்களில் மொத்தம் 651.51 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இதுவரை கணக்கில் வராத 30 கோடி ரூபாய் ரொக்கமும் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 74,029 லிட்டர் மதுபானங்களும் 67 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களும் 8 கோடி மதிப்புள்ள தங்கம் வெள்ளி நகைகளும் 63 கோடி ரூபாய் மதிப்புள்ள இலவச பொருட்கள் என மொத்தம் 170 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வரும் 10ஆம் தேதி முதல் வாக்காளர் தகவல் சீட்டு விநியோகிக்கப்பட உள்ளது. வாக்குச்சாவடியின் பெயர், தேர்தல் நாள், நேரம் போன்றவை தகவல் சீட்டில் இடம்பெற்றிருக்கும். மதுரையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம். காலையில் விருதுநகரில் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் மாலையில் மதுரையில் வாக்கு சேகரித்தார். கீழடி ஆய்வு முடிவுக்கு பிரதமர் ஒரு வாழ்த்து கூட சொல்லாதது ஏன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். 10 ஆண்டு காலத்தில் தமிழகத்தின் வளர்ச்சியை அதிமுக சீரழித்ததாகவும் அவர் விமர்சித்தார். மதுரையில் ரோடு ஷோ சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. வழி நெடுக்கிலும் ஏராளமான தொண்டர்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு. புதுச்சேரி மற்றும் கடலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்குவது தொடர்பான பிரேமலதா விஜயகாந்தின் குற்றச்சாட்டுக்கு இபிஎஸ் பதிலளித்துள்ளார். 2026 கூட்டணி அமைத்தால்தான் ராஜ்யசபா சீட் தருவதாக கூறினோம் என்று அவர் விளக்கமளித்துள்ளார். மேலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக விஸ்வநாதன் அறிவிப்பு. 28 தொகுதிகளில் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலூர் தொகுதி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் மட்டும் விசிக போட்டியிடும் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வேட்புமனு தாக்கல் செய்த மற்ற 3 தொகுதிகளில் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்றும் அந்த தொகுதிகளில் விசிகாவிற்கு வாக்களிக்க வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்காக திமுகவிடம் நிதி பெறப்போவது இல்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். இந்த முறை மக்களிடம் நிதி வசூலித்து தேர்தலை சந்திப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியும் தரம் தாழ்ந்து பேசுவதை நிறுத்த வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தரம் தாழ்ந்து பேசுபவர்களுக்கு மக்கள் பதில் சொல்வார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சுட்டெரிக்கும் வெயில். வேலூரில் 104.5 டிகிரி ஃபாரன்ஹீட், மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவானதால் மக்கள் அவதி. 3 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விருதுநகர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஒகேனக்கல் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற பேரணியில் பாதுகாப்பு குறைபாடு விவகாரம். டிசிபி உள்ளிட்ட 5 போலீஸ் அதிகாரிகள் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்.
ஈரானின் தெற்கு பகுதியில் அமெரிக்காவின் 2 ஹெலிகாப்டர் மற்றும் ஒரு போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட இடத்தின் வீடியோ காட்சி வெளியாகியிருக்கிறது. ஹெலிகாப்டர்கள் மற்றும் போர் விமானத்தின் பாகங்கள் சிதறி கிடக்கும் காட்சிகளை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை வெளியிட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை உடனடியாக திறக்காவிட்டால் நாளை மறுதினம் ஈரானுக்கு மிக மோசமான நாளாக அமையும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். மின் உற்பத்தி நிலையங்கள், பாலங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று சூசகமாக குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் ஈரானியர்கள் நரகத்தில் வாழ்வார்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். IPL கிரிக்கெட் லீக் போட்டியில் ஹைதராபாத் அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ அணி வீழ்த்தியது. வெற்றி இலக்கான 157 ரன்களை 19.5 ஓவரில் எட்டி லக்னோ அணி வெற்றி பெற்றது. விருதுநகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த முதல்வர் ஸ்டாலின் மேடையில் உருக்கமாக பேசினார். எனது ஆருயிர் நண்பர் விஜயகாந்திற்காக அன்று சினிமாவில் வாக்கு கேட்டேன், இன்று முதல்வராக அவரது மகனுக்கு வாக்கு கேட்கிறேன் என முதல்வர் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். தம்பி விஜய பிரபாகருக்கு வாக்கு கேட்கும் போது என்னுடைய நினைவுகள் எல்லாம் எங்கே செல்கிறது தெரியுமா? அவருடைய தந்தை, என்னுடைய இனிய நண்பர், ஆருயிர் நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்கள் ஆணையிட்டால் என்ற ஒரு திரைப்படத்தில் வேட்பாளராக நடித்தார். அதை நான் கௌரவ வேடமாக ஒரு பாட்டு பாடி அதில் வருவேன். அது எதற்காக என்று சொன்னால், வேட்பாளராக நிற்கக்கூடிய விஜயகாந்த் ஆதரித்து நான் பாடுகிற பாட்டு. அந்த பாட்டு கூட என்னுடைய மனசுல ஆழமா இருக்கு. கலைஞர் எழுதிய பாட்டு தான். ஆற அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, அடுத்த வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு, ஏற இறங்கு, இப்படின்னு பாட்டு வரும். அப்படி இவருடைய அப்பாவுக்கு ஓட்டு கேட்டு திரைப்படத்தில் நடிச்சேன். இன்று அவர் அருமை மகனுக்கு முதலமைச்சரா இன்றைக்கு நேரடியாக வாக்கு கேட்க வந்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை துரோகத்தின் அடையாளம் என சாடிய அவர் திமுக தேர்தல் அறிக்கையே சூப்பர் ஸ்டார் என குறிப்பிட்டார். தமிழக வளர்ச்சியை தடுக்கும் பாஜக மற்றும் அவர்களுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுகவை மக்கள் வீழ்த்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். கரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆசி தியாகராஜன் ஆண்டாங்கோயில் கிழக்கு ஊராட்சியில் வான வேடிக்கை முழங்க தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ரெட்டிப்பாளையம் மற்றும் தீரநகர் பகுதிகளில் வீதி வீதியாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டிய அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர்களை தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சி அமைந்தால் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை 1500 ரூபாயாக உயர்த்தப்படும் என தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படுவதுடன் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியையும் அவர் முன்வைத்தார். மக்கள் நல திட்டங்கள் தொடர உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இப்பொழுது தேர்தல் முடிந்தவுடன் உங்களுக்கெல்லாம் ரூபாய் 8000 வழங்க உத்தரவிட்டுள்ளார். அதற்குரிய கூப்பன் உங்கள் அனைவரின் இல்லம் தேடி வரும். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களை உங்களுக்கு பிரியமான கடைகளில் கொடுத்து அதை மாற்றிக்கொண்டு நீங்கள் பயனடையலாம். அன்பு மக்கள் சின்னம் நம்முடைய வேட்பாளரின் சின்னம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சாந்தி ராமு படுகர் இன மக்களின் மாரி ஹப்பா பண்டிகையில் பங்கேற்று அவர்களின் பாரம்பரிய இசைக்கு ஏற்ப நடனமாடி அசத்தியுள்ளார். சாந்தி ராமு குன்னூர் மற்றும் கோத்தகிரி பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். கரோலினா, காந்திநகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் கரிமராஹட்டி கிராமத்தில் உள்ள படுகர் இன மக்களிடம் வாக்குகளை சேகரிக்க சென்றார். அப்போது கிராம மக்கள் உற்சாகமாக வரவேற்றதோடு ஊர் பெரியவர்கள் அவரை ஆசிர்வதித்தனர். இதைத் தொடர்ந்து படுகர் இன மக்களின் மாரிஹப்பா பண்டிகையில் பங்கேற்ற அவர் கோவிலில் காணிக்கை செலுத்தி வழிபாடு செய்தார். இந்த நிகழ்ச்சியான பிரச்சாரத்தால் அந்த பகுதியே விழா கோலம் பூண்டது.
பட்டா வாங்கி வீடு கட்டி தருவேன் என கோவை தெற்கு அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் வாக்குறுதியளித்து வாக்கு சேகரித்தார். கோவை தெற்கு தொகுதிக்குட்பட்ட சுங்கம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் வீடு வீடாக சென்று பெண்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். அப்போது பெண்கள் வைத்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பேன் என வாக்குறுதியளித்தார். அதிமுக ஆட்சியில்தான் உங்களுக்கு சாலை அமைத்து கால்வாய் கட்டி கொடுத்தோம் என்றும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்து வீடு கட்டி கொடுப்பேன் என தெரிவித்தார். 100% இந்த ரோடு டிச் பண்ணோம்ல அண்ணா திமுக ஆட்சியில் அம்மா ஆட்சியில் தானே இந்த ரோடு டிச்சில் நான் தான் போன வீடுவேன். இப்போ பட்டா வாங்கி வீடு கட்டி தரேன். சரியா? ஆட்சி கட்டினவனுக்கு அது தெரியாது. எங்க கட்சி இயக்கம் தான் எங்க ஆட்சி வந்தா உடனே இதை செஞ்சு. கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதி திமுக வேட்பாளர் சி.கே. ராஜா பழைய ஜெயங்கொண்ட சோழபுரம் மற்றும் தாதகப்பட்டி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திறந்த வேனில் நின்றபடி மக்களிடையே உரையாற்றிய அவர், உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் சாதாரண சேவகனாக என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என பேசினார். தொடர்ந்து வேனில் இருந்து கீழே இறங்கி பொதுமக்களிடம் ஆசி பெற்றபோது ஓரமாக 3 சக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த தங்கராஜ் என்ற மாற்றுத்திறனாளியை அவர் கண்டார். உடனடியாக அவரை நோக்கி சென்ற வேட்பாளர் சி.கே. ராஜா அவருக்கு சால்வை அணிவித்து அவரது காலில் விழுந்து ஆசி பெற்றார். வேட்பாளரின் இந்த திடீர் செயல் அங்கிருந்த பொதுமக்களையும் தொண்டர்களையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவர், சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். இந்த பகுதிக்கு நாடகம் ஆட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளீர்கள். பயணியர் நிலை கூட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளீர்கள். மினி டேங்க் போடுவேன். கண்டிப்பா சொல்றேம்மா. இது நம்ம ராஜா வந்தோடனே இது 3 நடக்கிற விஷயம்தான். அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தவேகா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜி. பாலமுருகன் 86வது வட்டத்தில் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தவேகா வேட்பாளர் பாலமுருகன் காலையிலேயே பூங்காவிற்கு சென்று நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த மக்களிடம் நலம் விசாரித்து வாக்கு கேட்டார். பின்னர் அப்பகுதியில் உள்ள தேநீர் கடையில் மக்களோடு மக்களாக அமர்ந்து தேநீர் அருந்தியபடி தவேகாவின் கொள்கைகளையும் தனது வாக்குறுதிகளையும் எடுத்துரைத்தார். விசில் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டிய இந்த நிகழ்வில் தவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். எளிய முறையில் மக்களை அணுகி ஜி. பாலமுருகன் மேற்கொண்டு வரும் இந்த பிரச்சாரம் அம்பத்தூர் தொகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கோவை தொண்டாமுத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் எஸ்.பி. வேலுமணி கோவைப்புத்தூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈஸ்வரன் நகர், பாரதி நகர் உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகளை நேரில் சந்தித்த அவர் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். பிரச்சாரத்தின் போது பேசிய அவர் தான் நகராட்சி தலைவர் மற்றும் அமைச்சராக இருந்த காலத்தில் செய்த சாலை வசதிகள் மற்றும் தெருவிளக்கு பணிகளை பட்டியலிட்டார். தமக்கு மீண்டும் வாய்ப்பளித்தால் அடிப்படை தேவைகளை முழுமையாக நிறைவேற்றுவதாக வேலுமணி உறுதியளித்த நிலையில் சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் வெற்றிக்கு வாழ்த்தினர். அதுக்கப்புறம் அமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பு, பல தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு. ஒவ்வொரு தேர்தலையும் எனக்கு மிகப்பெரிய அளவில் நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. என்றைக்கு நான் மறக்க மாட்டேன். எந்த பதவி இருந்தாலும் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக வேட்பாளரும் பாஜக மாநில தலைவருமான ராமலிங்கம் வாழைக்குளம் பகுதியில் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் வரவேற்பளித்தனர். கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி அவர் ஆதரவு திரட்டினார். பிரச்சாரத்தின் போது பேசிய அவர் தான் வெற்றி பெற்றால் ராஜ்பவன் தொகுதி டெல்லியின் செல்லப்பிள்ளையாக மாறும் என உறுதியளித்தார். குறைகளே இல்லாத ஒரு முன்மாதிரி ஸ்மார்ட் தொகுதியாக மாற்றுவேன் எனவும் உறுதியளித்தார். மேலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, சுத்தமான குடிநீர், CCTV பாதுகாப்பு மற்றும் குடிசையில்லா வீடுகள் உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்படும் எனவும் அவர் வாக்குறுதியளித்தார். மக்களை தேடி
உங்கள் இல்லங்களை தேடி நமது வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற செய்வார் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஈரோடு மாவட்டம் மலையனூர் பகுதியில் வசிக்கும் மலையாளி இன பழங்குடியின மக்கள் தங்களுக்கு பழங்குடியின சாதி சான்றிதழ் வழங்காததை கண்டித்து வரும் தேர்தல்களை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். அண்டை மாவட்டங்களான சேலம் மற்றும் நாமக்கலில் சான்றிதழ் வழங்கப்படும் நிலையில் ஈரோட்டில் மட்டும் மறுக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுவதால் சான்றிதழ் கிடைக்கும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாகவும் வாக்காளர் அட்டைகளை அரசிடமே ஒப்படைக்கப் போவதாகவும் பிளக்ஸ் பேனர் வைத்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். விழுப்புரம் அருகே மருத்துவ மாணவர்கள் சென்ற கார் முன்னால் சென்ற லாரி மீது மோதாமல் இருக்க முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி பெற்று வந்த மாணவி கோமால் யாஸ்வினி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த மற்ற 3 மாணவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் ஒருவரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இந்த சம்பவம் மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். உதகை முதுமலை வனப்பகுதியில் பெய்த மழையால் குளம் குட்டைகளில் நீர் பெருகியுள்ளது. இந்த நிலையில் மசனக்குடி வாழைத்தோட்டம் சாலையில் புலி ஒன்று தேங்கியிருந்த மழைநீரை சாலையோரம் படுத்தபடி நிதானமாக குடித்தது. வாகன வெளிச்சத்தில் புலியின் உருவம் தண்ணீரில் பிரதிபலித்த அந்த அபூர்வ காட்சி சுற்றுலா பயணிகளை பிரமிப்பில் ஆழ்த்தியது. பின்னர் அந்த புலி கம்பீரமாக சாலையை கடந்து சென்றது. இதுகுறித்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கடல்வழி போக்குவரத்து சீராக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து ஓமனும் ஈரானும் பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பதாக ஓமன் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் செல்வது குறித்த கூட்டு நெறிமுறைகளை ஓமனுடன் சேர்ந்து ஈரான் விதிக்க இருப்பதாகவும் புதிய கப்பல் போக்குவரத்து முறையை நிறுவுவதை நோக்கமாக கொண்ட வரைவு நெறிமுறையை தயாரிக்கும் பணி இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் ஓமன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நடிகர் தனுஷின் 55வது படத்தில் தனுஷுக்கு வில்லனாக காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் நடிகர் மம்முட்டி நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கும் இந்த படத்தை தனுஷே தயாரிக்கவும் செய்வதால் மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. படத்தில் நாயகிகளாக நடிகைகள் சாய் பல்லவி, ஸ்ரீலீலா ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக சில நாட்களுக்கு முன் அறிவிக்கப்பட்ட நிலையில் நடிகர் மம்முட்டியும் இந்த படத்தில் இணைந்துள்ளார். நீண்ட காலம் கழித்து மம்முட்டி தமிழ் படத்தில் நடிப்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 15 வயதிலேயே தன்னை போன்ற தோற்றத்தில் உருவாக்கப்பட்ட டீப் ஃபேக் புகைப்படம் ஒரு ஆபாச இணையதளத்தில் இருந்ததை பார்த்து வேதனையடைந்ததாக நடிகை ஜான்வி கபூர் தெரிவித்துள்ளார். சமீபத்திய பேட்டியில் இதுகுறித்து பேசிய மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மகள் நடிகை ஜான்வி கபூர், பள்ளியில் ஐடி வகுப்பின் போது சில மாணவர்கள் ஆபாச இணையதளங்களை பார்த்து கொண்டிருந்த போது அதில் எனது படங்கள் இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்ததாகவும் குமுறினார். சில நேரங்களில் அதிகாரப்பூர்வ செய்தி பக்கங்களில் கூட அவர் அணியாத உடைகள் அல்லது செய்யாத போஸ்களில் உருவாக்கப்பட்ட படங்கள் பகிரப்படுவதாகவும் இதனால் மன அமைதியற்ற நிலையில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஹனு ராகவபுடி இயக்கத்தில் பிரபாஸ் நடிக்கும் ஃபவுசி படப்பிடிப்பு தள புகைப்படங்கள் இணையத்தில் கசிந்துள்ளன. இதனால் அதிர்ச்சியடைந்த தயாரிப்பு நிறுவனம் இந்த செயலில் ஈடுபடுவோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. ரசிகர்களுக்காக பிரம்மாண்டமான அனுபவத்தை திரையில் வழங்க உழைத்து வருவதாகவும் சுவாரஸ்யத்தை கெடுக்கும் வகையில் புகைப்படங்களை பகிர வேண்டாம் எனவும் படக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த படத்தில் இமன் வி, மிதுன் சக்கரபோர்த்தி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர்.